இப்போ இம்யூனிட்டி குறைவா இருக்குன்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்? அது என்னங்க இம்யூனிட்டி அப்படின்னு சொன்னா என்ன? நார்மலா எல்லார் உடல்லையுமே நிறைய ஃபங்கஸ், வைரஸ், பாக்டீரியா இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இது உடலுக்குள்ளேயோ நம்ம மேலேயோ வரவே கூடாதுலாம் நம்ம சொல்ல முடியாது, இருக்கும். இதுலேயே பார்த்தோம்னா இந்த சருமத்தில் இந்த ஃபங்கஸ்னால இந்த டீனியா வர்றது, ரிங்வார்ம் வர்றது, வாட்ஸ் மருக்கள் அதிகமாக வர்றது, அப்படியே அடிக்கடி மாதத்துக்கு 2-3 முறை ஃபீவர் வந்துடுது, வெயிட்டே இல்லை, பாடி வெயிட் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னா இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பஞ்சம் முட்டி கஞ்சி அப்படின்னு சொல்கிறது, இதில் பச்சரிசி நம்ம சேர்ப்போம் ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு. இந்த பச்சரிசி இல்லைனாலும் நீங்கள் ஏதாவது. ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இம்யூனிட்டி குறைவாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, இதுதான் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேர் சொல்கிற விஷயம். இப்போது இம்யூனிட்டி குறைவாக இருக்குன்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்? அது என்னங்க இம்யூனிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன? நோய் எதிர்ப்பு சக்தி பேர்லேயே இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒரு நோய் வருதுன்னா அதை எதிர்த்து போராடி நம்ம உடலை காப்பாற்றக்கூடிய சிஸ்டம் நம்ம பாடியிலே இருக்குது. அப்போ அந்த சிஸ்டம் WBC செல்ஸ் தான் இதுக்கு முக்கியமான ஒரு ஹெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த WBC செல்ஸ் நார்மலாக இருந்தால் அந்த இம்யூன் சிஸ்டத்தையே எப்படிங்க நமக்கு டெவலப் பண்ணுது, பில்டப் பண்ணுது. அது நார்மலாக இருக்கும்பொழுது எந்த விதமான வெளியிலேருந்து எந்த விதமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம உடலில் நுண்கிருமிகள் நமக்கு பாதிப்பை தராமல் இருக்கிறதுக்கு இது எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், அதுக்கு ஏற்ற உணவுகள் என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொன்னால் இதுதான். வெளியிலேருந்து இப்போது காற்றுலேயும் சரி, நார்மலாக எல்லார் உடல்லையுமே நிறைய ஃபங்கஸ், வைரஸ், பாக்டீரியா இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இது உடலுக்குள்ளேயோ நம்ம மேலேயோ வரவே கூடாதுலாம் நம்ம சொல்ல முடியாது, இருக்கும். ஆனால் இது நம்ம தாக்காமல் நம்ம உடல் எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது அப்படின்றது தாங்க விஷயமே. அப்போ தான் நம்ம இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிக்க முடியும். அப்போ இம்யூனிட்டி லெவல் குறைவாகும்பொழுது தான் இந்த நுண்கிருமிகளால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு தாக்குதலுக்கு உட்பட்டு நமக்கு சில நோய்கள் வருது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அடிக்கடி ஃபீவர், கோல்டு, காஃப், தும்மல், சைனசைட்டிஸ், இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சருமம் சார்ந்த பிரச்சனைகள், இதுலேயே பார்த்தோம்னா இந்த சருமத்தில் இந்த ஃபங்கஸ்னால இந்த டீனியா வர்றது, ரிங்வார்ம் வர்றது, வாட்ஸ் மருக்கள் அதிகமாக வர்றது, இதுவுமே இம்யூனிட்டி குறையிறதுனால வர்றது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில வகையான வைரஸ் தொற்று, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், எஸ்பெஷலி சுகர் இருக்கிற நபர்களுக்கு. ஸோ அதிகமாக பிளட் சுகர் இருக்குது டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா யூரின் போய்கிட்டே இருப்பாங்க, எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம். அப்போ இந்த இம்யூனிட்டியை பில்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் என்ன, ஃப்ரூட்ஸ் என்னென்ன சாப்பிடலாம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றிக்கலான்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்போது நிறைய குழந்தைகளுக்கு இது தேவைப்படுங்க. குழந்தைகளுக்கு க்ரோத்தே இல்லாத மாதிரி இருக்கே, உடல் எடையை நம்மளால் அதிகரிக்க முடியாத ஒரு நிலை, உடல் எடை ரொம்ப குறைஞ்சி போகிறது நிறைய குழந்தைகளுக்கு பார்க்குறோம். உடல் எடை குறைவாக இருக்கிறது, உணவு சாப்பிட மாட்றாங்க, அப்படியே அடிக்கடி மாதத்துக்கு 2-3 முறை ஃபீவர் வந்துடுது, வெயிட்டே இல்லை, பாடி வெயிட் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்கன்னா இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தானியங்கள். ஸோ இந்த ஸ்ப்ரவுட்ஸ், அதுவும் முளைக்கட்டிய பருப்பு வகைகளை நீங்கள் கொடுக்கும்போது உடலில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகுது. ஸோ இதுக்காகவே நிறைய ஹெல்த் மிக்ஸ்லாம் இருக்கே, அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே நேச்சுரலானது கிடையாதுங்க. நேச்சுரலான விஷயங்களை நீங்கள் கொடுங்க. முளைக்கட்டிய பயிறு வகைகள், இதில் சித்த மருத்துவத்தில் ஒரு விஷயம் இருக்குது, பஞ்சமுட்டி கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வகையான பொருட்களை சேர்த்து அது கஞ்சியாக மாற்றி கொடுக்கும்பொழுது, இப்போ ஃபீவர் வந்திருக்கா இதை கொடுக்கலாம், ஃபீவர் முடிஞ்சு இன்னும் உடலை தேற்றக்கூடிய நிலையில் நம்ம இருக்கிறோம், உடல் இன்னும் நல்லா தேரணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கஞ்சியை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி 5 வகையான பொருட்கள் இதில் இருக்கிறது. இதை தாண்டி இன்னும் நிறைய இந்த ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டிய விஷயங்கள், முளைக்கட்டிய பயிர்கள் நம்ம டெய்லி ரெகுலராக நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த பஞ்சம் முட்டி கஞ்சி அப்படின்னு சொல்கிறது, இதில் பச்சரிசி நம்ம சேர்ப்போம் ஸோ ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு. இந்த பச்சரிசி இல்லைனாலும் நீங்கள் ஏதாவது வரகு, திணை, சாமை, இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் பச்சை பயிறு இருக்குங்க, அவ்வளவு சத்து வாய்ந்தது. ஸோ பச்சை பயிறு, கொண்டை கடலை இதில் சேர்த்துருப்போம், கடலை பருப்பு இதில் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல சத்துகள், உடலில் சத்து தரக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே லேசாக வறுத்துட்டு கஞ்சியாக காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் பூண்டு, வெந்தயம் நம்ம சேர்த்துக்கலாங்க.
சேர்த்து இதை கஞ்சி மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலில் வலிமை அதிகரிக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உடல் இப்போ ஒரு நோய் நிலையிலேருந்து நான் கொஞ்சம் குணமாகி வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கஞ்சியை நம்ம எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக தினந்தோறும் இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகிறதுக்கு முளை கட்டிய பச்சை பயிறு ரொம்ப சிறப்பு. முளை கட்டிய பச்சை பயிறு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை வாரம் 2-3 முறை. வேர்க்கடலை, ஸோ இதில் அதிகமான புரோட்டீன் நிறைஞ்சி இருக்குது. உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இந்த வேர்க்கடலையில் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ இதையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அந்த முளைக்கட்டிய பயிறு வகைகளை ரெகுலராக எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான சத்து தரக்கூடியது. இதை ஒரு சூப் மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சூப் மாதிரி எடுக்கும்பொழுது உடலுக்கு நிறைய ஆற்றல் தருது. அப்போது முக்கியமாக பார்த்தோம்னா முருங்கைக்காய், பிஞ்சு முருங்கைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன், நல்ல ரிசல்ட் இருக்கும். பிஞ்சு முருங்கைக்காய் ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. இது கூடவே பிஞ்சு அவரைக்காய், சரிங்களா, அதே மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய், இது எல்லாமே குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம், வயதானவர்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகும். இந்த காய்கறிகள் எல்லாமே ஒன்றாக சேர்த்து தண்ணீர் நிறைய விட்டு மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாமே கொட்டு கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. வடிகட்டி அந்த தண்ணீரை மட்டும் குடிங்க. அவ்வளோ சத்து இதில் நிறைஞ்சிருக்கும். ஸோ டெய்லி ஒரு 150 ml இந்த சூப் தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. அதுவும் முருங்கைக்கீரை இதில் சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய் இருந்தால் போட்டுக்கலாம். அதுவும் முருங்கை பிஞ்சில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம குடிக்கும்பொழுது உடலுக்கு பலம் கிடைக்குது. நடக்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது, லங்ஸில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அடிக்கடி இருமல் வருது, சைனசைட்டிஸ் பிரச்சனை வருது, அதை சரி செய்கிறதுக்கு இதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இந்த சூப் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுறதுக்கு தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள்னால் சித்த மருத்துவத்தில் உரை மாத்திரை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ உரை மாத்திரையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ உரை மாத்திரை அப்படின்னு சொல்கிறது இதுலேயுமே அந்த ஜீரண சக்தி அதிகரிக்க, இம்யூனிட்டி அதிகரிக்கிறதுக்கான மூலிகைகள் சேர்த்துருக்கும். ஸோ வெந்நீர்லேயோ தாய்ப்பால்லையோ கலந்து குழந்தைகளுக்கு இதை கொடுத்துட்டு வரலாம். தினந்தோறும் ஒரு மாத்திரை அளவு நம்ம கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது, ஒரே மாத்திரையை பயன்படுத்தும் பொழுது குழந்தைகளுக்கு அடிக்கடி ஃபீவரோ கோல்டோ காஃபோ நமக்கு வராமல் இருக்கும். இப்போ பெரியவர்கள் என்ன பண்ணலாம்? அப்போது பெரியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நெல்லிக்காய், மலை நெல்லி, இதை நம்ம பயன்படுத்தலாம். மலை நெல்லி கற்பமாக எடுக்கலாம், இல்லை மலை நெல்லி லேகியமாக எடுக்கலாம். லேகியம்னா நல்லா இனிப்பு சுவை இருக்கும் இல்லைங்களா. சர்க்கரை நோயாளிகள் இது எடுக்க முடியாது. மற்றவர்கள் டெய்லியுமே நம்ம மலை நெல்லி லேகியம் எடுக்கலாம். மலை நெல்லி கற்பம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது, இதை சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தலாம். என்ன பண்ணணும்னா, மலை நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, இதை நல்லா உலர்த்தி பவுடர் செஞ்சுட்டு கரிசலாங்கண்ணி சாறு விட்டு இதை பாவனை செய்து எடுத்து வச்சுப்போம். ஸோ இதுதான் நம்ம கற்பம் அப்படின்னு சொல்கிற ஒரு மெடிசன். ஸோ பாவனை நெல்லி அப்படின்னு சொல்கிறதும் இதுதான். இதை நம்ம பயன்படுத்தலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். எப்படின்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து காலையிலையும் இரவும், இல்லை நெய்யில் கலந்து சாப்பிடணும். ஸோ இப்படி நம்ம எடுக்கும்பொழுது நிறைய பேருக்கு சுகர் வந்ததுக்கு அப்புறம்தான் உடலில் நிறைய மாற்றங்கள் தெரியும். உடல் சோர்வு ஏற்படுறது, முன்னாடி மாதிரி ஒரு ஸ்டாமினா கிடையாது, உடலில் ஒரு சுறுசுறுப்பு கிடையாது, இது எல்லாமே சொல்கிறாங்க. இது சரியாகணும் அப்படின்னா நமக்கு இது ரொம்ப முக்கியம். அந்த இம்யூனிட்டி பில்டப் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த பாவனை செய்யப்பட்ட மலை நெல்லிக்காயை நம்ம பயன்படுத்திட்டு வரலாங்க. வீட்டில் சிம்பிளாக சில விஷயங்களை இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகிறதுக்கு இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மழை காலமோ வெயில் காலமோ இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ எங்கேயாவது நான் வெளில போயிட்டு வரோம், ரொம்ப டயர்டாகுது, இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்ச மாதிரி உடல் பலவீனமாகுது அப்படின்னா அதற்கு எல்லாத்துக்கும் இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பவுடரில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50 கிராம் அளவுக்கு திப்பிலி எடுத்துக்கோங்க. திப்பிலின்னு சொல்லும்போது நல்ல காரமான மூலிகை. உடலில் எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு திப்பிலி பயன்படுது. வலியாக இருக்கட்டும், இல்லை நமக்கு ஃபீவர் வருது, கோல்டு காஃப் வருது, பேசிக்காகவே இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குன்னா திப்பிலியை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ திப்பிலி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்ததாக ஏலக்காய் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், தனியா விதைகள் இருக்குது இல்லைங்களா, இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். சதக்குப்பை அப்படின்னு சொல்கிற மூலிகை இருக்குது 50 கிராம். ஸோ இது எல்லாமே நல்லா லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த பவுடரை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, வெந்நீரில் கலந்து. காலை இரவு 2 வேளையும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. உடல் வலி, உடல் சோர்வு, எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது எல்லாமே சரியாயிட்டு வரும். ஏன்னா எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறது நம்ம எடுக்கக்கூடிய உணவின் மூலயமாக தான் நமக்கு டெவலப் ஆகிறது இல்லையா? அப்போது அந்த எதிர்ப்பு சக்தி உடலில் நல்லா ஸ்ட்ராங்காக பில்டப் பண்ணுறதுக்கு இது தாங்க உங்களுக்கு பெஸ்ட்டு வழியாக இருக்கும். இப்போ இந்த பவுடரை நம்ம ரெகுலராக எடுக்கும்பொழுது இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகுது, உடல் வலி நமக்கு போகுது. காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு ஒரு டயர்ட்னஸ் தெரியுது, உடலில் சில வகையான வேலைகளை செய்யவே முடியல, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பொடியை வெந்நீரில் கலந்து நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் அந்த இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இம்யூனிட்டி நல்லா வளர்வதற்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நெல்லிக்காய் ரொம்ப முக்கியம், எலுமிச்சை, இப்போ கருப்பு திராட்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம். அந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாம். அதே மாதிரி உணவு முறையில் இந்த முளைக்கட்டிய தானியங்கள் அப்படின்னு சொன்ன சிறுதானியங்கள், அதில் முக்கியமாக கேழ்வரகு, கம்பு, ஸோ இது எல்லாமே நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ கேழ்வரகு, கம்புலாம் பார்த்தோங்கன்னா ரெகுலராக நம்ம உடலில் ஆற்றலை அதிகரிக்க நமக்கு பயன்படுது. ரெகுலராக தொடர்ந்து இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. அதுவும் குழந்தைகளுக்கு இந்த சிறுதானியங்கள் எல்லாம் முளை கட்டி அதை சத்து மாவு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம், இல்லை சத்து உருண்டைகளாக கொடுக்கலாம். வெல்லம், கருப்பட்டி சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு இம்யூனிட்டி லெவல் அதிகமாகுது. இப்போ பேசிக்காகவே சித்த மருத்துவத்தில் இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது. அஸ்வகந்தா சூரணம், சதாவரி சூரணம், இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும் பொழுதும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ தொட்டத்துக்கெல்லாம் ஃபீவர், கோல்டு, உடலில் ஒரு ஸ்டாமினா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.